Hey guys, welcome to Fair Reactions. So இன்னைக்கு என்னெல்லாம் கிளிப் அமைச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போகலாம். போறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸை midfail.yt அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே அனுப்புங்க. அங்கேருந்து எடுத்து உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து பார்த்து அதுக்கு ரியாக்ஷன் வீடியோ போடுறேன். ஸோ ஃபைன் பண்ண முடியலன்னா டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம், ஹெட்செட் போட்டுக்குங்க ஃபார் யுவர் சேஃப்டி. பார்க்க போகலாம். டிக்கி ஓபன் பண்ணியா டிக்கி ஓபன் பண்ணியா ஓபன் பண்ணி வா ஃபாஸ்டா நவுரு நீ ஃபுல்லா இங்கேயும் ஷாப்பிங் தானா யோ வெளியே இது என்னடா இது? வெளியே பண்ணி வெளியே வாமா யார் இது வெளியே வாமா வெளியே வா என்னையா இது இருமா இன்னும் மஸ்காரா வாங்கல, லிப்ஸ்டிக் வாங்கல, ஐலைனர் வாங்கல. அது பிங்க் கலர் சுடிதார் இருக்கு. ஷாப்பிங்க பாதிர முடிக்கவே இல்ல. இங்க பாருங்க. ஷாப்பிங் கூட இன்னும் பாதி தான் நிக்குது. அவனுக்கு என்னன்னு கேளுங்க. இயரிங் கூட வாங்கல. அது பிங்க் கலர் Dressக்கு மேட்ச் பிங்க் கலர். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க சார், அவனே கேளுங்க. ஒரு நிமிஷம் உள்ள போ லாக் பண்ணு. ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு சொன்னா லிப்ஸ்டிக் காணோம், ஐலைனர் காணோம். போலாமா? குடு பேக் நான் எடுத்துட்டு வரேன். போலாமா? மரண ட்விஸ்டாவா? எவ்வளவு கேரிங்கா இருக்கான். ஹலோ, நான் உங்க ஆபீஸ் கீழ தான் இருக்கேன், கொஞ்சம் கீழ வரியா? ஆபீஸ் கீழ இருக்கியா? சரி போய் வரேன். ஓகே. நீ ஏன்டா இப்போ ஆபீஸ் கிட்ட வந்த? இல்லடி, கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு, அதான் மழை பெய்யணும், உனக்கு கொடை எடுத்துட்டு வந்தேன். அதுக்குன்னு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தியா? உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? இரு நான் கொடை எடுத்து தரேன். இப்ப எதுக்கு நீ டல்லா இருக்க? இல்லடா, இன்னைக்கு எனக்கு டேட் பேட் வாங்க மறந்துட்டேன். அவ்வளவுதானே? தா. உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எல்லாமே தெரியும், இது தெரியாதா? உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. இப்ப இருக்க லவ் அண்ட் கேர் கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்குமா? இதோ பேர் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இப்ப இருக்க லவ் அண்ட் கேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு சொட்டு கூட உன் மேல குறையாது. அப்போ ஓகே, எனக்கு கல்யாணம் வந்துரு. சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட குணம் என்னடி. வேற லெவல்ரா. நான் ஒன்னும் பண்ணலப்பா. ராஜா மாதிரி நடந்து வந்தானே அவனை இப்படி ஆக்கிட்டியே. உன் வீட்டுல ஏழை விழ உன் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து அள்ளிட்டு போங்க. புரிஞ்சுதா? இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஹூ இஸ் ஃபாதர்னு சொல்லிட்டு, அதான் டார்க் காமெடி. முந்தான இன்டர்வியூல மைக் டெஸ்ட் பண்ணுங்க சார், ஆடியோ செக். நான் உங்க ஐயா சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். அவரே சொல்ற அண்ணா நீங்க தான் பண்ணீங்களா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும். நான் ஏன்னா பாலகோவா உங்கள் சித்து பாலகோவா நல்லா மிமிக்ரி பண்றாப்ல. சுத்தமான பால் சர்க்கரை. அதே மாதிரி வாய்ஸ் வருது இல்ல? பயங்கர காமெடியா இருக்கு. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் சுவைக்க தோணும். வேற லெவல்ல பண்றாரு. பாலகோவா உங்களோட பட்டு புடவை எங்க தெருவுல வரும், கிழிஞ்சு வீணா போகுதா, கவலைய விடுங்க. எப்படி எவ்வளவு சூப்பரா வாய்ஸ் எடுக்கிறாரு, வேற லெவல்லையா? ஓய், ஸ்ரீலங்கா கொடியில சிங்கம் கையில ஏன் கத்தி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியலனா நான் உனக்கு சொல்றேனே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால ஒரு ராஜா இருந்தார், பெரிய பணக்காரர். திடீர்னு அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? 800 இளவரசிகளை கூப்பிட்டாரு. 800 புரியுதா? 800 இளவரசியா? அவங்க எல்லார் கையிலயும் ஒரு விதைய கொடுத்துட்டு 6 மாசத்துக்கு அப்புறமா யாரு ரோஜா எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் ஈஸி. 6 மாசத்துக்கு அப்புறமா அந்த 800 இளவரசிகளும் அரண்மனைக்கு வந்துட்டாங்க. புரியுதா? ஆனா ஒரு இளவரசி மட்டும் வரல. ஏன்னு கேட்கணும். பேக் டு தி பாயிண்ட். எல்லார்கிட்டயும் ரோஜா இருந்தது. சிலர் கையில எல்லோ ரோஸ், சிலர் கையில ஒயிட் ரோஸ், ரோஸ் எல்லா ரோஸும் இருந்தது. ஒரு இளவரசி கிட்ட மட்டும் ரோஸே இல்ல. ராஜா அந்த இளவரசி கிட்ட வந்து,
ரொம்ப பாசமா ஏய் உன் ரோஜா எங்க அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த இளவரசி ராஜா நீங்க 800 பேருக்கும் கொடுத்த வித கொய்யால ரோஜா வச்சே கிடையாது அப்படின்னாங்க. செம்ம மாரல் ஸ்டோரி இல்ல இது. அது சொல்லவே இல்ல. அந்த சிங்கம் கையில கத்தி ஏன் இருக்குது அது எனக்கு தெரியாது. சும்மா நின்னுட்டு இருக்கீங்களே டைம் பாஸ் பண்ணலாம்னு ஸ்டோரி சொன்னேன். கத்தி ஏன் தெரியாது டைம் பாஸ் பண்ணலான்னு. அட பாவிங்களா, நானும் ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தது கத்தி எதுக்கு இருக்குன்ட்டு. அட பாவி. హలో గ్యాస్ పిలుస్తుంది. ಗ್ಯಾಸ್ ಇದಕ್ಕ ಇದು ಸ್ಟವ್ ಅಣ್ಣ ಇದು ಸಿಲಿಂಡರ್ ಇದು ಒಳಗಡೆ ಇರೋದು ಗ್ಯಾಸ್ ಅಣ್ಣ ಸಿಲಿಂಡರ್ ಒಳಗಡೆ ಇರೋದು ಲಿಕ್ವಿಡ್ ಅಣ್ಣ, ಅದು ಹೊರಗ್ ಬಂದ್ಮೇಲೆ ಆಗದ್ ಗ್ಯಾಸ್. அட பாவிங்களா, அப்ப எதுதான்டா கேஸ்? எங்க வீட்டுலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வாங்கி நான் போயிட்டு அதை தான் ஆஃப் பண்ணுவேன். வழக்கமா சொல்றதாடா. டோக்கன் இருந்தா மட்டும் அவன உள்ள விடு. சாமி பையா போல பையா. இது பையாவா? ஏய் நீங்களா? அரே பையா நாங்க தான் பையா சொல்லு. டேய் மெட்ரோ மேம்பாலம் தானே கட்டிட்டு இருந்தீங்க, இங்க என்னடா பண்றீங்க? அரே பையா முறைப்படி மந்திரம் படிச்சா யாரு வேணாங்க வேலை பார்க்கலாம்னு கவர்மெண்ட் சொல்லி பல வருஷம் ஆகுது. நீ இங்க வந்து வாய பொழந்துட்டு இருக்கே. நீ வேணா மந்திரம் படி வந்து வேலை பார்க்கணும், யாரு வேணாம்னு சொன்னது? நான் எதுக்கு நான் மந்திரம் படிக்கணும்? அரே பையா இன்னைக்கு மூத்த நாள் என்ன கத்த வைக்காதே. கூட்டத்தை பாரு, எந்த டோக்கன் சீக்கிரம் சொல்லு. நீ 100 ரூபா டோக்கன் வாங்கினா சாமியை 1 மணி நேரத்துல பாக்கும். 500 ரூபாய்க்கு வாங்கினா சாமி 1/2 மணி நேரத்துல பாக்கும். நீ 1000 ரூபா டோக்கன் வாங்கினா சாமி உடனே பாக்கும், பக்கத்திலேயே பாக்கும். அது போக தமிழ்நாடு சிஎம் கூட ஆயிருவீரா. இந்தா 100 ரூபா டோக்கன் கொடு. இந்த டோக்கன் முடி லைன்ல நில்லு. டேய் எங்கடா கருவறையில சாமியை காணோம்? அரே பையா கத்தாத பையா, அது 5000 ரூபாய் டோக்கன். நீ 5000 ரூபாய் டோக்கன் வாங்கினா உன சாமி தூக்கிட்டு வந்து கார் பார்க்கிங்ல காட்டும். புக் பண்ணிருக்காரு, சாமி போயிருக்கோம். பரு வெயிட் பண்ணும். ஏன் கத்துற பையா இப்படி? சாமி போயிடுச்சு. இவங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாத்துவன்னு பார்த்தா உன்னையே இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தணும் போலயே. என்னடா அது போற பக்கம் இப்படிதான் ஆயிரும் போலயே. This is exactly how my life is going. அதுவும் போச்சு. ஓ சேட் பாடா, பாவம்பா. எல்லாம் ரெடி பண்ணி செட்டப்லாம் பண்ணி உட்காந்து எல்லாம் பிடிக்கிட்டு போயிருச்சு. I thought bro doing social service, but the end is என்னையா பண்றாப்ல? பஸ்ஸுக்கு வழி விட்டு வந்து பஸ் ஏறிட்டாப்லையா? இருந்தாலும் அது வரைக்கும் அவன் வந்து எல்லாத்தையும் விலக்கி விட்டால, அதுக்கு பாராட்டலாம். மச்சான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, மாசம் 1.5 லட்ச ரூபா சம்பளம். அரியர்ல இருந்ததுல பேப்பர் சேஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இன்டர்வியூக்கு ஆளை வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு வழியா வேற லெவல். டிராகன் உங்களுக்காக தானே டிராகன் ஒரு படம் எடுத்திருக்காங்க. டிராகன் படம் பார்த்தனால தான் இதெல்லாம் பண்ணேன். எடுத்த படம்டா. உனக்கு என்ன நீ படத்தை பார்த்த? இப்ப நான் கிளியரா சொல்றேன். ஹீரோ முதல்ல ஊதாரித்தனமா இருந்தான், 35 அரியருக்கு மேல வச்சிருந்தான், வேலையே இல்லாம இருந்தான், சேஸ் பண்ணா, வேலையை வாங்கினா, நல்ல கம்பெனில போனான், ஜம்முன்னு இருந்தா, செமையான ஃபிகர் கரெக்ட் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் திருந்தி படிச்சு டிகிரியை படிச்சான், கிளியர் பண்ணா, ஒன்னும் போயிருச்சு, வேலையும் போயிருச்சு, கடைசியில ஃபுட் டெலிவரியா தான் வேலை செஞ்சான். இதுல இருந்து என்ன தெரியுது? நல்ல வர மச்சான் வேலை இருக்கு. இப்போ நல்லவனா இருக்குதா கெட்டவனா இருக்குதா? எனக்கும் அப்படிதாண்டா இருக்கு இவங்க போட்டதுக்கு அப்புறமேட்டு. ஆனா பாவிங்களா. ஆனா அவருக்கு பொண்ணு கிடைச்சதுல கடைசியில. என்ன பண்ணுது இது? என்னது இது? அனி பைத்தியமா இது? இது தெரியாம இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தோமே இதை நம்ம. சரி இந்த அப்படிப்பா தம்பி டிக்கெட். நான் ஒரு தலைவட்டியா போறேண்ணா. யாரா அப்படி பாக்குறீங்க? ஒன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. வெட்டுக்கு உதவி நடக்குமாண்ணா? தம்பி
இந்த பஸ் அந்த ஊருக்கு போகாதுப்பா. வேற பஸ் ஏறு. போலடா போலன்னு வாயில சொல்ல வர மாதிரி ரியாக்ஷன் தூங்கி எழுந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. रुको जरा बाबा टिल्लू टिल्लू नाम मेरा बाबा. என்னன்னே தெரியாம பண்றாங்கடா அவங்க. வடக்கன் கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுங்கடா. ஏடா அப்படி இருக்கீங்க? சரியான தற்கொலைகளா இருக்காங்களே. ஸ்டூடியோ ஷாப்பிங். ஒரே மாதிரி ட்ரெஸ் ஒரே மாதிரி பை வச்சிருக்காங்க. மூணாவது ஒருத்தர் வரான். அவனும் அதே மாதிரி பை வச்சிருக்கான். அதே டிஷர்ட் போட்டிருக்கான். என்ன நாலாவது ஒருத்தர் வந்திருக்கான். அவனும் அதே மாதிரி இருக்கான். என்னடா இது? ஏன்னா வரிசையா வந்துட்டே இருக்காங்க. என்ன இன்னொருத்த வரா? எல்லாரும் ஒரே மாதிரி போட்டிருக்கானுங்க. எப்படி? हेलो मम्मी இது பிராங்க். என்னடா பண்றான்? போறான் அவன். கரெக்டா வண்டி அதில் ஓட்டிக்கிட்டு போறான் அவன். மேல ஏறிட்டான். என்ன அப்படியே போறான் ப்ரோ? கூகுள் மேப்பா? இந்த கூகுள் மேப் நம்ம இல்ல போக கூடாதுடா. என்னடா பண்றீங்க? ஏய், இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் வந்துச்சே. என்னடா உள்ள ஏதோ போடுறான். என்னடா பொங்கி வருது? என்னடா முடியுதுல? என்ன வாய் பொழந்திருக்கா? வாத்தாது என்னது? என்ன கருமண்டா? ஓ மீனா அது? இது என்னடா அது? நாய் மாதிரி இருக்கு. ஓ சிங்கமா? நாய் நினைச்சேன்டா நானு. கண்டெல்லாம் வச்சிருக்காங்க அப்பா அதுக்கு. ஏப்பா பயங்கரமான டேலண்டா இருக்கும். கோழி, சிக்கன், அதேதான் சிக்கன். எப்பறா உள்ள வரும் அது? இங்க பாருடா. பாம்பு வேற லெவல்ல இருக்குப்பா. பாம்பு செம்மடா. எப்படி பண்ணிருப்பாங்க இப்பெல்லாம்? வேற லெவல்ல போட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருக்காரு அவரு. என்ன பண்றீங்க? இன்னொரு சேர் வந்து உட்காருது. உட்காடுறாங்க. அவர் கையிலயும் சீட்டு கட்ட கொடுத்துட்டாங்க. போடு. Team Fruits versus Team Tuna. We got cantaloupe, orange, apple, onion, mango, pineapple. Last time these two teams faced, Tuna destroyed the watermelon. So let's see what Cantaloupe can do. And he goes way too far. This orange and onion. What can they do against the relentless Team Tuna?
trying to divide and conquer the ஒரு fruit. ஸ்பீடு இன்க்ரீஸ் But பண்ண Onion is எது not having வந்து it. இன்னும் Orange இருக்குன்னு goes பாக்குறாங்களா? through ஓகே the ஓகே. fire. It's a 1v4. Onion and Tuna. Tuna's trying to gang up and take him down. Going after him again and again. ஆடியன் Drops இது போல back. கமான் ஆடியன் Two Tunas are out. And the Tunas are still chasing the Onion. The Onion is too slippery. எஸ் Coming back up to the front. It's one Tuna left. Who Let's can do win it, from yeah. here? கமான் ஆனியன் At the கமான் front ஆனியன் edge. ஆ On. எஸ் And வெங்காயம் ஜெயிச்சிருச்சு எஸ் நல்லா இருந்ததுல நான் கூட வேற ஒரு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு உருட்டி விட்டுருந்தாங்க அப்படியே வந்து ஆடியன் ஒரு ஜெயிச்சிருச்சு சூப்பருங்க ஓகே கைஸ் இன்னைக்கு கிளிப் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அனுப்பிச்சிருந்தீங்க பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்தது ஸோ வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்து midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அனுப்புங்க அங்கே வந்து பார்த்து நான் ரியாக்ட் பண்ணுறேன் ஸோ மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் மிட்ஃபீல்ட் பை கைஸ் பாய்